வணக்கம். மருத்துவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி தெரிவித்திருக்கிறார். நேற்று இரவு திடீரென ரஜினிகாந்த் அவர்களுக்கு இதயத்தில பிரச்சனை. உடனே அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார். தற்போது மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தகவல் வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, எந்தவித சிக்கலும் பாதிப்பும் இல்லாமல் சிகிச்சை நடந்து முடிந்திருப்பதாக தகவல். கண் விழித்து பார்த்தவுடன் ரஜினிகாந்த் அவர்கள் மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். கண் விழித்தவுடன் அவர் தற்போது பேசுறாரு. கார்டியாக் அவசர பிரிவிலிருந்து ஜெனரல் வார்டுக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல் வருது. ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று இரவு இதய ஒரு பிரச்சனை காரணமாக அவசரமாக நேற்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது கண் விழித்திருக்கிறார். மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவித்து, எனக்கு சிறப்பாக சிகிச்சை அளித்த மருத்துவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் ரஜினி அவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதாக இருந்ததுனால தான் அரசியலிலிருந்து முழுமையாக விலகி இருந்தார். தற்போது திடீரென இதயத்தில் சிறிய பாதிப்பின் காரணமாக நேற்று இரவு அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை சிகிச்சையின் போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவருக்கு நல்லபடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புதுவிதமான ஒரு சிகிச்சை முறையை மருத்துவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை கையாண்டிருக்கிறாங்க. அவர் தற்போது கண் விழித்து பேசுகிறார், நல்லபடியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் ரஜினிகாந்த் அவர்களினுடைய உடல்நிலை நலம் பெற்று வீடு திரும்புவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் எல்லாம் வல்ல அவர் மருத்துவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா அவர் அந்த ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு. அதே போல் மருத்துவர் மீது அவர் முழு நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது நலமுடன் மருத்துவமனையில் கண் விழித்து பேசுகிறார். அவசர பிரிவிலிருந்து ஜெனரல் வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது. பொறுத்திருப்போம். மிக விரைவில் ரஜினிகாந்த் அவர்கள் பூரண நலத்துடன் வீடு திரும்புவார் என்று நம்மளும் நம்புவோம். அவர் நலமுடன் வீடு திரும்புவார் அப்படின்னு நம்மளும் இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.